வெல்கம் டு மை கியூட் சேனல். யார் புத்திசாலி? ஒரு நாள் அனுபவம் வாய்ந்த கார் டிரைவர் ஒருவர் தன் முதலாளியின் காரை எடுத்துக்கொண்டு அவசர வேலையாக நகரத்தை நோக்கி புறப்பட்டார். சிறிது தூரம் சென்றதும் காரின் பின்பக்க டயர் பஞ்சர் ஆனது. அவர் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திய இடம் ஒரு பெரிய மனநல மருத்துவமனையின் பின்புற சுவரை ஒட்டிய பகுதி. சுற்றிலும் பார்த்துவிட்டு, அருகில் மெக்கானிக் கடை எதுவும் இல்லை, நாமே மாற்றிவிடுவோம் என்று முடிவெடுத்தார். காரில் இருந்த ஜாக்கியை வைத்து தூக்கி டயரில் இருந்த 4 போல்டுகளையும் ஒவ்வொன்றாக கழற்றி பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கல்லின் மீது பத்திரமாக வைத்தார். பிறகு காரின் பூட்டை திறந்து பின்னால் இருந்த ஸ்டெப்னி எடுப்பதற்காக சென்றார். கனமான ஸ்டெப்னியை தூக்கி கொண்டு திரும்பி வரும்போது எதிர்பாராத விதமாக அவர் கால் தடுமாறியது. நிலை குலைந்த அவர் டயர் கீழே போட்டார். அதே வேகத்தில் கல்லின் மீது வைக்கப்பட்டிருந்த 4 போல்டுகளும் உருண்டு அருகில் இருந்த ஆழமான கழிவுநீர் கால்வாய்க்குள் பலக் பலக் என விழுந்து மூழ்கின. கால்வாயை பார்த்த டிரைவருக்கு தலை சுற்றியது. சேரும் சகதியமாக இருக்கும் அந்த நாற்றம் அடிக்கும் சாக்கடையில் கை வைத்து போல்டுகளை எப்படி எடுப்பது? வேலைக்கோ நேரமாகிவிட்டது. கையில் மாற்று போல்டுகளும் இல்லை. செய்வதறியாது தலையில் கை வைத்து நின்று கொண்டிருந்தார். அப்போது மனநல மருத்துவமனையின் காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒருவர் இவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்த ஒரு மனநல நோயாளி. என்ன டிரைவர், ஏதோ பெரிய யோசனையில் இருக்கீங்க, என்ன ஆச்சு என்று மெல்லிய குரலில் கேட்டார். டிரைவர் அவரை ஏற இறங்க பார்த்தார். இவர் ஒரு பைத்தியம், இவரிடம் பேசி என்ன ஆகப் போகிறது என்று மனதுக்குள் நினைத்தாலும் ஒரு தந்திரமான எண்ணம் உதித்தது. இவரை எப்படியாவது நைஸாக பேசி அந்த சாக்கடையில் இறக்கி போல்டுகளை எடுக்க வைத்து விடலாம் என்று கணக்கு போட்டார். டிரைவர் போலி பரிதாபத்துடன், ஒண்ணுமில்ல தம்பி, ஸ்டெப்னி மாற்றும் போது 4 போல்டும் இந்த சாக்கடையில் விழுந்துருச்சு, எப்படி எடுப்பது என்று தெரியாமல் நிற்கிறேன் என்றார். அந்த நபர் டிரைவரை பார்த்து சிரித்துவிட்டு, இவ்வளவுதானா, இதற்கு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் காரின் மற்ற 3 சக்கரங்களிலும் தலா 4 போல்டுகள் இருக்கிறதே, அந்த 3 சக்கரங்களிலிருந்தும் தலா ஒரு போல்டை மட்டும் கழற்றுங்கள். இப்போது உங்கள் கையில் 3 போல்டுகள் கிடைக்கும். அதை வைத்து இந்த பஞ்சரான டயரை பூட்டுங்கள். இப்போது 4 சக்கரங்களிலும் தலா 3 போல்டுகள் இருக்கும். வண்டியை மிதமான வேகத்தில் ஓட்டி சென்று அடுத்ததாக வரும் மெக்கானிக் கடையில் புதிய போல்டுகளை வாங்கி பொருத்தி கொள்ளுங்கள் என்றார். இந்த தீர்வை கேட்ட டிரைவர் அப்படியே ஸ்தம்பித்து போனார். இவ்வளவு எளிமையான புத்திசாலித்தனமான யோசனை தமக்கு தோணவில்லையே என்று வியந்தார். திகைப்புடன் அவரை பார்த்த டிரைவர், இவ்வளவு தெளிவான அறிவும் புத்தி கூர்மையும் உள்ள நீங்கள் எப்படி இந்த மருத்துவமனைக்குள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த நபர் புன்னகையுடனே சொன்னார், நான் மனநல பாதிக்கப்பட்டவன்தான், முட்டாள் இல்லை. அதேபோல வெளியில் சுற்றும் நீங்கள் எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், ஆனால் புத்திசாலிகள் இல்லை. இது போன்ற கதைகளை கேட்க மை கியூட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தொடரும்.